Hello friends, welcome to SUGA'S creation. இன்னைக்கு நம்ம இந்த டெர்மா செக்ஷனோட போல் கிளீனிங் டிவைஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு எப்படி எனக்கு அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, நிறைய ஒயிட் ஹெட்ஸ் வந்துச்சு. என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணக்குள்ளே எனக்கு இந்த ஒரு டெர்மா செக்ஷனோட இந்த டிவைஸை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இதை வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எதுவுமே வரதே கிடையாது. இந்த பேக்கிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாவே டர்ட்டையும் ஆயிலையும் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்குது. இந்த பேக்கிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 1 இயர் ஆகுதுங்க, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்குமே இது வீணாக போகலன்னு தான் நான் சொல்ல முடியும். நல்லாவே இருக்குது. இதில் 4 ஹெட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஸ்மால் ஹெட்டு, இன்னொன்று சோனி ஹெட்டு, லார்ஜ் ஹெட்டு, ஓவர் ஹெட்டுன்னு சொல்லிட்டு 4 ஹெட்டு கொடுத்துருப்பாங்க. நான் ஒன்றுத்தையும் உங்கள்கிட்ட கிளியராக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம ஸ்மால் ஹெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டு அதிலே வரும். அந்த ஹெட்டை பற்றி தான் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது அழகாக மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. பேக்கில் இது பேட்ரி டைப்பு. நீங்கள் டைரெக்டாக கரண்ட்டில் ஒயர் வச்சு அப்படி கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இது பேட்ரி டைப்புன்றதுனால நம்ம இந்த பேட்ரி அப்பப்போ அவுத்து வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பேட்ரிலாம் ஆகுமான்னு பார்த்தா அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம ஒரு பேட்ரியை வச்சு நிறைய டைம்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 2 பேட்ரி யூஸ் பண்ணணும். பேட்ரியை நீங்கள் அப்பப்போ கழட்டி வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பேட்ரி போட்டதுக்கு அப்புறம் இதுதான் ஸ்விட்ச்சு. நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் பண்ணிட்டேன். இது ஸ்மால் ஹெட்டு. எவ்வளோ டர்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆயிலாக இருக்கும், குழன்னு வரும். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டையும் ஆயிலையும் இது நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்குதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்மால் ஹெட் நம்ம எவ்ரிடே யூசேஜுக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்டீம் எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணக்குள்ளே நல்லாவே ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணக்குள்ளே சுத்தமாக உங்கள் ஃபேஸில் அந்த அளவுக்கு பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸ்லாம் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோவல் ஹெட்டு. ஹோவல் ஹெட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நோஸு, மவுத்து, அந்த கார்னர்லாம் இருக்குங்களா, அந்த இடத்துல பண்ணுறதுக்கு தான் இந்த ஹோவல் ஹெட். இது ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு, அந்த அளவுக்குனா இது நல்லாவே எடுக்குது. பட்டு லார்ஜ் ஹெட் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது லார்ஜ் ஹெட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது யூஸ் பண்ணக்குள்ளே நல்லாவே நம்ம ஸ்கின்னை சில டைம் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் லார்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த லார்ஜ் ஹெட் யூஸ் பண்ணக்குள்ளே இது நல்லாவே பர்ஃபெக்டாக பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இது ஸ்கின்னையும் அப்படியே எடுத்து ரத்தம் வர அளவுக்கு இதுவாகிடுது. சில டைம் அப்படியே அது வேக்கம் தானே, இது வேக்கம் மெத்தட் தானே இந்த மிஷினே. ஸோ அது நல்லாவே பிடிச்சிக்குது. நம்ம அதை ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ லார்ஜ் ஹெட்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சோனி ஹெட்டு. சோனி ஹெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்டும் சரி, ஆயிலும் சரி, எல்லாத்தையுமே நல்லாவே புல்லிங் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப அந்த பெயின்லாம் கிடையாது. நல்லாவே பண்ணுது. சூப்பராக இருக்குது. நம்ம ஃபேஸ் அதுக்கப்புறம் தொட்டால் சுத்தமாக ஆயிலே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் கையில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, ரொம்ப பெயினாக இருக்குன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது அந்த அளவுக்கு பெயின் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக் கையில் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெக்னிக்கை புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மால் ஹெட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே யூசேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த அளவுக்கு பெயினாகவே இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தாலே கையில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதே ஸ்மால் ஹெட்டு தான் உங்களுக்கு இதில் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்மால் ஹெட்டை வச்சு பாருங்கள். இந்த மெத்தட் தான் நீங்கள் எல்லாமே 4 ஹெட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. இதே மாதிரி ஒரே இடத்துல நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் செவந்து போயிடும். நீங்கள் லார்ஜ் ஹெட்டில் இதே மாதிரி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எதாவது டேமேஜ் ஆகும், பிளட்டு கூட வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லார்ஜ் ஹெட்டை யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் அந்த டெக்னிக் ஓகே, லார்ஜ் ஹெட்டில் ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
கண்ணு கீழே இந்த சென்சிட்டிவான இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேட்டரி அவுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். நானே இது 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். 300 ருபீஸ்க்கு இது சூப்பரான ஒரு டிவைஸ் தான் நான் சொல்லுவேன். Blackheads Whiteheadsலாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி தருது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரக்குள்ள உங்களுக்கு அது வர்றதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போலாம் சுத்தமாக அது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.